விவஸ் நாம் இன்னைக்கு இயல் 3 இலக்கணம் கற்கண்டு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை பார்க்க போகிறோம். நம்ம முதல் பருவத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இதோட நமக்கு முதல் பருவம் 5ஆம் வகுப்பு தமிழானது முழுமை பெற்றது. இப்போ இயல் 3 இலக்கணம் கற்கண்டு சொற்றொடர் அமைப்பு முறை. எழுவாய் சொற்றொடர் அமைப்பு முறைனாவா ஒரு தொடர் இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னா அதில் நமக்கு எழுவாய், செய்யப்படுபொருள், பயனிலை 3 தொடர்கள் வரும். அந்த 3 தொடர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எழுவாய் ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லி எழுவாய். இப்போ யார் வந்தாங்க, எது வந்துச்சு, எவை வந்தது, யாவர் வந்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அது ஒரு பெயர்ச்சொல் வினாவாக வரும், விடையாக வரும். அதுதான் நம்ம எழுவாய்ன்னு சொல்லுவோம். எழுவாய் எப்பொழுதும் பெயர்ச்சொல்லாகவே இருக்கும். கண்ணன் பாடினான், கவிதா ஆடினாள், அப்போ கண்ணன், கவிதா, தென்றல் நடனம் ஆடினாள், தென்றல், இதெல்லாம் எழுவாய். அப்பொழுது வாக்கியத்தில் முதலாக வருவது எழுவாய். எழுவாய் எப்பொழுது பெயர் சொல்லாகவே இருக்கும். தொடர்ல அடுத்ததான் நமக்கு வரக்கூடியது செய்யப்படு பொருள். எதை பொருள் பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது. ஒரு தொடரில் யாரை, எதனை எடுத்து வந்தாங்க, யாரை கூப்பிட்டாங்க, எவற்றை செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, பாடம் படித்தாங்க, என்ன செஞ்சாங்க, நடனம் ஆடினாங்க, என்ன செஞ்சாங்க, நடனம் ஆடினாங்க. அப்போ அது ஒரு எது பொருளாக அமைகிறது, அந்த செயல் செய்வதற்கு எது காரணமாக அமைகிறதோ அதுதான் செய்யப்படு பொருள். ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படு பொருளாகும். தென்றல் நடனம் ஆடினாள். என்ன ஆடினாள், நடனம். நடனம் தான் அங்கு முக்கியமான செய்வடு பொருளாக அமைந்திருக்கிறது. அடுத்தது பயனிலை. ஒரு தொடரை முழுமை பெற சொல்லையே பயனிலை என்கிறோம். அதாவது ஒரு தொடர் முழுமை அடையணும். கண்ணன் பாடினான், பாட்டு பாடினான், நடனம் ஆடினான், கடைக்கு சென்றான், கவிதை படித்தான், பாட்டு பாடினான், நம்ம பாடினான், ஆடினான், ஓடினான், இதெல்லாம் பயனிலை. பயனிலை எப்போவுமே காலம் காட்டும். இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா அப்படிங்கிறது நமக்கு காட்டும். ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லையே பயனிலை என்கிறோம். தென்றல் நடனம் ஆடினாள். தென்றல் என்ன செஞ்சா, நடனம் ஆடினாள். ஆடினாள் அப்படிங்கிறது பயனிலை. இது காலத்தை காட்டக்கூடியது. ஒரு தொடர் எழுவாய் அல்லது செய்யப்படு பொருள் இல்லாமல் இருக்கலாம். இப்போ கவிதா நடனம் ஆடினாள், கவிதா இல்லாமல் நடனம் ஆடினாள் மட்டும் இருக்கலாம். இப்போ செய்யப்படு பொருள் இல்லாமல் கவிதா ஆடினாள் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்போ ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இல்லாமல் இருக்கலாம், எழுவாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பயனிலை இல்லாமல் இருக்காது. ஏன்னா பயனிலை தான் செய்யக்கூடிய செயலை காட்டுது, காலத்தை காட்டுது. ஆனால் பயனிலை இல்லாமல் அமையாது. அப்போ ஒரு வாக்கியம் அமையணும் அப்படின்னா அங்கே எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை 3ம் இருக்கும். எழுவாய் என்பது எப்போதும் பெயர் சொல்லாக இருக்கும். செய்யப்பொருள் என்பது அங்கே எந்த பொருள் செயல்படுங்கிறது இருக்கும். பயனிலை என்பது அது காலத்தை காட்டும், செயலை காட்டும், வினையை காட்டும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு சொற்றொடர் அமைப்பு முறை. ஒரு சொற்றொடர் அமைக்கணும் அப்படின்னா இந்த 3 நமக்கு இருக்கணும். ஒரு தொடரானது எழுவாய் இல்லாமல் இருக்கலாம், செய்யப்படு பொருள் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் பயனிலை இல்லாமல் அமையாது. அப்போ நடனம் ஆடினாள், கவிதா ஆடினாள். அப்போ கவிதா ஆடினால்ல செய்யப்படு பொருள் இல்லை, நடனம் ஆடினால எழுவாய் இல்லை. ஆனால் ஆடினாள் அப்படிங்கிற நமக்கு பயனிலை மட்டும் இருக்கு. இதுதான் நமக்கு சொற்றொடர் அமைப்பு முறை. எழுவாய் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், செய்யப்படு பொருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், பயனிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ விவர்ஸ்.